நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் இருந்து கல்லட்டி மலைப்பாதை வழியாக மேல்நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கல்லட்டி மலைப்பாதை திறக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சுற்றுலா வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மசினகுடி மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழையூர் தெற்கு ஒன்றியம் கொளப்பாடு ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஊராட்சிக் கழக துணைச் செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் டேங்கர் வாகனம் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் நிகழ்ச்சியை தவிக மாவட்ட செயலாளர் சுகுமார் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட செயலாளர் சுகுமார் வழங்கினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கபிஸ்தலத்தில் பாபநாசம் உட்கோட்ட காவல்துறை மற்றும் லயன்ஸ் கிளப் இணைந்து போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் முருகவேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கபிஸ்தலம் பாலக்கரையில் தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று நிறைவடைந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சையில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநகர காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. சாந்தி கமலா தியேட்டர் முன்பு துவங்கிய இந்த பேரணி காந்திஜி சாலை வழியாக மாநகராட்சி அலுவலகத்தில் நிறைவேற்றப்பட்டது. 30 கோடி இருந்தது, 50 கோடி இருந்தது, 100 கோடி இருந்தது, 140 கோடி, நாளைக்கு 200 கோடி இருந்துச்சுன்னா எங்கே போகுது பாராளுமன்றம் கட்டுறது? இங்க இருக்கிற ஏதாவது தடல்ல பார்த்துதான் பாராளுமன்றத்தில் கட்டுறாங்க, விவாதிக்க முடியும் வேண்டியிருக்கும். ஆக மக்களுடைய குரலை முடக்குவதற்கு அதற்கு பதில் சொல்லாத அரசாங்கம் இந்த தினம் இந்திரா சாங்கிற தத்துவத்தை கொண்டு கொடுவதற்கு சர்வாதிகார பாதையை கொண்டு செல்வதற்கு ஒரு 5-6 மாநிலங்களை இந்தி பிடித்த மக்களை கையில வச்சுட்டு ஆள தகுதி அடைவதற்கு எண்ணிக்கையை பெருக்கி தந்திரமாக நம்மளை ஏமாற்ற முயற்சிக்கிறார். நம்முடைய உரிமையை தொகுதி வரமுறையை நிராகரிப்போம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோகுலம் காலனி அருகே வசித்து வருபவர் பொன்ராஜ். இந்நிலையில் பொன்ராஜ் குடும்பத்துடன் வெளியூர் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த 22 தங்க பவுன், 1 கிலோ வெள்ளி மற்றும் 3 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சி ராஜேந்திர நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இம்ரான். இவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்ற நிலையில் இன்று காலை வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் திருடு இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் கொர்க்கை பகுதியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக நிரந்தர அலுவலர் இல்லாததால் ஓட்டுநர் உரிமம் பணிகள் முடங்கியது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நான் கொர்க்கை ஆடியோ ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். இதோட நான் 3 டைம் வந்துட்டு போயிட்டேன். ஆடியோ ஆபீஸ்ல என்னன்னா ப்ராப்பரா ஆடியோ இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆடியோ அப்பாயின்மெண்ட் குடுக்கறாங்க, நாங்க வர டைத்துல அவங்க லீவுன்னு சொல்லிடுறாங்க. இதோட 3 டைம் வந்துட்டு போறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். ஈரோட்ல இருந்து நான் வந்திருக்கேன். என்ன பண்ண உங்களுக்கு? ஒரு ப்ராப்பரான ஆடியோ போட்டா பரவாயில்ல. இன்சார்ஜ் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க கேட்டா ஆடியோ வராங்க, அவங்க அப்படிதான் சொல்றாங்க. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதீக் தயாள் கலந்து கொண்டு மாணவர்களுடன் இணைந்து போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். மதுரை மாவட்டம் அமெரிக்கன் கல்லூரியில் போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா, மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் மன்னர் சரபோசி அரசினர் கலைக்கல்லூரியில் போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ரேவதி தலைமையில் மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மயிலாடுதுறை மன்னம்பந்தல் ஏவிசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், மாவட்ட எஸ்பி ஸ்னேகா பிரியா சான்றிதழை வழங்கினார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்த சரப்பனஞ்சேரியில் மருத்துவர் பிரசன்னா என்பவர் மருத்துவமனை நடத்தி வருகிறார். இவர் மருத்துவமனையில் இருந்து சிறிது நேரம் வெளியே சென்றிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் மருத்துவமனை உள்ளே புகுந்து செல்போன் மற்றும் 27,000 ரூபாயை திருடிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி சரப்பனஞ்சேரி நாவலூர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூரில் மக்கள் நல கோரிக்கைகளை வலியுறுத்தி நடப்பயண மக்கள் சந்திப்பு விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளரும் தேசிய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினருமான முத்தரசன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேசிய கல்விக் கொள்கை மற்றும் நீட் போன்ற திட்டங்கள் மூலம் மாணவர்களை கல்வி நிலையங்களில் இருந்து வெளியேற்றும் மோசமான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள், நீட் நுழைவுத் தேர்வு, இதன் மூலமாக மாணவருக்கு எதிர்ப்பான நடவடிக்கைகள், தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் மாணவர்களை கல்வி நிலையங்களிலிருந்து வெளியேற்றுகிற மிக மோசமான நடவடிக்கை. இவைகளை கண்டித்து இவைகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி இந்த இயக்கம் நடைபெறுகிறது. நிறைவாக செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெறுகிற ஒரு மகத்தான பேரணி நடைபெற இருக்கிறது. மோடி அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக, நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கான முறையில் அந்த பேரணி நடைபெற இருக்கிறது. இதற்கு எல்லா பொதுமக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பு மற்றும் பதுக்கலை தடுக்கும் விதமாக வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் பட்டாசு விற்பனை கடைகளில் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உரிமம் பெற்று முறையாக பட்டாசு கடை நடத்தி வரும் தங்களை அதிகாரிகள் தவறான கண்ணோட்டத்தில் அணுகுவதுடன் தேவையில்லாத காரணங்களை சுட்டிக்காட்டி கடை உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் பட்டாசு வணிகர்கள் நல சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ராவை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். போலீஸ் அதிகமான ரைடுனால நாங்க ஆடி 18 இருந்து கடை பூட்டியா இருக்குங்க. கடைகள் எதுவுமே நாங்க திறக்க முடியாத சூழல், எங்களுக்கு தொழிலுக்கு நிறைய நெருக்கடிகள் நடந்துகிட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் நாங்க கலெக்டர் சந்திச்சு கோரிக்கை மனு கொடுக்கறதுக்காக வந்திருந்தோம். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் கலெக்டர்கிட்ட விளக்கமா சொல்லியிருக்கிறோம். முக்கியமாக நாங்க பேக்கிங் பண்ணி வச்சிருக்கிற சரக்குகள் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் ஒரு நாள் காலதாமதமானாலும் கடையில் இருப்பு அதிகமாக வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற காரணம் காட்டி எங்களை கைது பண்றது, எஃப்ஐஆர் போடுறது, கடையை சீல் வைக்கிறது அப்படிங்கிற கொஞ்சம் அதீத நடவடிக்கையில காவல்துறை இருந்தாங்க. அது போக கடைகளில் முக்கியமாக கிஃப்ட் கார்ட்ஸ் எதுவுமே போடக்கூடாது அப்படிங்கிற நெருக்கடி எங்களுக்கு நிறைய இருந்ததுனால எங்களால் தொழில் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு நாங்கள் கடைகளை பூட்டுற நிலைமைக்கு வந்துட்டோம். நிறைய நிதி நிறுவனங்கள், பேங்க்ல எல்லாத்திலையும் வட்டிக்கு வாங்கி தான் கடை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கடை நடத்த முடியாத சூழல் வந்ததுனால கடையை பூட்டுற சூழல் எங்களுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியலங்கிற நேரத்தில் கடைசி நேரத்தில் நாங்கள் கலெக்டரை சந்திச்சுக்கிறோம். கலெக்டர் எங்களுக்கான குறைகளை பூரா காது கொடுத்து கேட்டாங்க. கேட்டுட்டு இன்னைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூட முழுமையாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தொழிலுக்கு உங்களுக்கு இருக்கிற நெருக்கடியை குறைக்கிறதுக்கான முயற்சி முழுமையாக எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் காவல்துறையினர் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மணப்பாறை காவல் ஆய்வாளர் சிவகுமார் தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் பேரணியாக சென்றனர். முன்னதாக காவல் நிலைய வளாகத்தில் மாணவர்களுக்கு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்றினர். வந்தே மாதரம் பாடலை கட்டாயப்படுத்தக்கூடாது, சிறுபான்மை நிறுவனங்களில் சொத்துக்களை கபலீகரம் செய்ய முனையும் ஒன்றிய பாஜக அரசின் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்காற்று மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கோட்டை மூலையில் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பில் மாவட்ட தலைவர் க. யாசர் ஆரபாத் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவின் மாவட்ட செயலாளர் அப்துல் காதர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வன், தொழிற்சங்க தலைவர் வீரபத்ரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியின் துணைச் செயலாளர் வசீகரன், மாதர் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுகுணா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். எதிர்த்து ஆர்ப்பாட்டம்
கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசே கட்டாயப்படுத்தாதே இது ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பித்தளைப்பட்டி ஊராட்சியில் முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் பித்தளைப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஊராட்சி நிர்வாகம் ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்த நிலையில் அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் போதையில்லா தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கவிதா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு துறைகள், பள்ளிகள், கல்லூரிகள், சுய உதவி குழுக்கள், NGOs அந்த மாதிரி அனைத்து துறைகளிலையும் லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும், சைல்டு டெவலப்மெண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும், அனைவர் மூலமாகவும் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்துவதற்கு நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டதை தொடர்ந்து கண்டினியூஸா ஒரு வாரம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தோம். இதற்கு முகாந்திரமாக இன்றைக்கு சென்னையில தலைமையகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றாங்க. அது அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள்லையும் இது போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான இந்த உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இல்லாம கல்லூரி, பள்ளி வளாகங்கள் போதை இல்லாத வளாகங்களாக மாற்றுவதற்கும் அனைவரும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உறுதியேற்று செயல்பட்டு அரசுக்கும் சமூகத்திற்கும் ஒரு போதையில்லா சமூகத்தை உருவாக்குவதற்கான தங்களுடைய பங்களிப்பை வழங்குவதற்காக இந்த உறுதிமொழி ஏற்பு இன்று சிறப்பாக நடைபெற்றது. நன்றி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பணிமனையில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் வைதுவநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் திரளாக கலந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேலும் பொதுமக்கள் விழிப்புணர்வு அடையும் வகையில் அரசு பேருந்துகளின் உள்பகுதியிலும் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் வைதுவநாதன் ஒட்டினார். 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் 2ஆம் கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலகம் முன்புள்ள ராஜாஜி சாலையில் தமிழ்நாடு காவல்துறையின் சீருடை பணியாளர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பீரங்கி மற்றும் பாதுகாப்பு படையினர் கலந்து கொண்டு துப்பாக்கி ஏந்தி அணிவகுப்பு மரியாதையை செய்யும் பயிற்சியில் ஈடுபட்டனர். சென்னை ஆவடி காவல் ஆணையத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த சில நாட்களில் 1000 கிலோ அளவிற்கு குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஆவடி காவல் துணை ஆய்வாளர் வினோத் சாந்தாராம், நாசரத்பேட்டை காவல் ஆய்வாளர் ஷண்முக சுந்தரம், பூந்தமல்லி வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் வேலவன் ஆகியோர் முன்னிலையில் மேப்பூரில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கரை அருகே உள்ள குப்பை கிடங்கில் குழி தோண்டி புகையிலைப் பொருட்களை கொட்டி புதைத்து அளித்தனர். தொழிலாளர் விரோத சட்டங்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். சென்னை பன்னாட்டு அரிமா சங்கம் 17வது அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் சுயதொழில் செய்ய தையல் இயந்திரம், மாற்றுத்திறனாளிகளுக்கு மிதிவண்டி, பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கொர்க்கை அரசு தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியினை திருத்துறைப்பூண்டி உதவி காவல் ஆய்வாளர் மோகன்ராஜ் தொடங்கி வைத்து போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக் கொண்டார். பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மணலி ஊராட்சியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என அப்பகுதி மக்கள் மணலி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு காலை குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த நிலையில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சாலை கணபதி நகரில் உள்ள மின் மயானத்தில் 21 டன் அளவிலான குட்கா போதைப் பொருட்கள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா முன்னிலையில் எரித்து அழிக்கப்பட்டது. அப்போது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரிடம் வந்து குட்கா பொருட்களை எரிப்பதால் புகை மற்றும் பாதிப்புகள் ஏற்படுவதாக புகார் அளித்தனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் புகை வராமல் பாதிப்பு ஏற்படாமல் நடவடிக்கை எடுப்பதாக கூறிச் சென்றார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு வந்தாங்க. இன்னும் பாக்கல. நீங்க நம்பிக்கையில நீங்களே கூட போய் பாருங்க சார். அப்படி எதனா பாடிங்க வந்துச்சுன்னா என்ன தெரியுமா, எந்த ஊருக்காரர் என்னன்னு தெரியல, போதப்பட்டவங்க எல்லாருமே அடிச்சிடுறாங்க. போன வாட்டி அதே மாதிரி தான் சார் அடிச்சுட்டு போயிட்டாங்க. யாரும் வெளியிருந்து அங்கிருந்து வந்தா கூட அடிச்சிடுறாங்க. எங்க ஆளுங்களுக்கு 4 பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க. சந்தனம் வந்து பார்க்க வந்து போன வாட்டி கொரோனால அப்படிதான் நிறைய பேர் இறந்துட்டாங்க சார். எங்க ஊர்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க. இந்த புகை போய் கூட்டு வந்து காமிச்சாங்க. நாங்க என்ன பண்றதுன்றாங்க. அது ஓபன் ஆயிடுச்சு. எரிஞ்சு புகை வந்து சாப்பாட்டுல தண்ணியில எல்லாமே விழுந்துச்சு சார். நாகப்பட்டினம் ஐஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் போதையில்லா தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் திறந்தவெளி மைதானத்தில் ஒன்றிணைந்து சே எஸ் டு லைஃப் நோ டு ட்ரக்ஸ் என்ற வாசகத்தின் வடிவில் பிரம்மாண்ட மனித சங்கிலியாக நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தென்காசி மாவட்டம் ஆயக்குடி ஜேபி பொறியியல் கல்லூரி கலையரங்கத்தில் போதையில்லா தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார், மாவட்ட வருவாய் அலுவலர் வீராசாமி, சார் ஆட்சியர் தென்காசி வைஷ்ணவி பால், திட்ட இயக்குநர் மகளிர் திட்ட முனைவர் தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து போதை பழக்கத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து மாணவர்களின் நடிப்பு கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் சான்றிதழை வழங்கினார்.